எத்தனை மாதம் ஆனாலும் எனக்கு பீரியட்ஸே வர மாட்டேங்குது டாக்டர் அப்படிங்கிறதான் அம்னோரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. முக்கியமாக இந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் வந்து அடுத்து எனக்கு எக்ஸாம் வருது டாக்டர், எனக்கு பீரியட்ஸ் வந்து 60 நாள் ஆயிடுச்சு, பீரியட்ஸ் வராததுனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, உடனே பீரியட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பெண் குழந்தைகள் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்மோன்ஸை சரி பண்ணணும். ஆனால் இமீடியட்டாக அதுக்கு ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி பண்ணி பார்க்க முடியுமானா சோம்பு குடிநீர் நார்மலாகவே வந்து பிள்ளை பெற்ற பின் ஏற்படக்கூடிய அழுக்கை வந்து வெளிப்படுத்தும், லோக்கியல் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வீரியமான ஒரு மருந்து வந்து சோம்பு நிறைய எடுத்துக்கும் பொழுது, அளவாக எடுத்துக்கும் பொழுது அது ஜீரணத்தை நல்லா செரிமானத்தை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும். அந்த சோம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து லைட்டாக வறுத்துட்டு 1-2 தட்டிட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி அதில் கருப்பட்டி போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 to 5 days எடுத்தா போதும். டெய்லி தொடர்ந்து 15-20 நாள் குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா சப்போஸ் உங்க கர்ப்பப்பையில பீரியட்ஸ் உருவாகி அது வெளியே வராம இருந்தா இந்த சோம்பு குடிநீர் எடுக்கும் பொழுது அது நிச்சயமா வெளிப்பட்டுரும்.